ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான நொங்கு சர்பத் ரோஸ் மில்க் வச்சும் நன்னாரி வச்சும் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிறதுக்குள்ள ஒரு சம்மர் ட்ரிங்க்ஸு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது இந்த நுங்கை வச்சு மருத்துவ மிக்க இந்த நுங்கை வச்சு மற்ற நன்னாரி இந்த ரோஸ் சிறப்பெல்லாம் வச்சு ஒரு குளிர்ச்சியான பானம் தான் தயார் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இந்த வெயில் காலத்தில் தான் உங்களுக்கு வந்து நொங்கு நிறையா கிடைக்கும். இது வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட்டு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்குது. நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிரம்பி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் சம்மருக்கு ஏற்ற ரிஃப்ரெஷிங் ஃப்ரூட்டுன்னே சொல்லலாம். நன்னாரி சிரப்பும் ரோஸ் சிரப்பும் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம நொங்கு சிரப் செய்ய போகிறோம். ஏற்கனவே நன்னாரி சிரப்பும் ரோஸ் சிரப்பும் எப்படி செய்யணுன்ற வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நொங்கோட மேல் தோலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துடணும். இந்த சர்பத் செய்கிறதுக்கு நொங்கு வந்து இளம் நொங்காக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தோலை உரிச்சிட்டு இந்த நொங்கை வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சர்பத் செய்கிறதுக்கு நன்னாரி விதைகள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து ஊற வச்சுக்கணும் தண்ணியில். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின நொங்கு, ரோஸ் சிரப்பு, நன்னாரி சிரப்பு, பால் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கணும். இப்போ வந்து சர்பத் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நொங்கு ரோஸ் மில்க் சர்பத் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து முதல்ல ரோஸ் சிரப் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ் சிரப் வந்து ஏற்கனவே எப்படி செய்யணும்னு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி சர்க்கரைலாம் இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவும் போட தேவையில்லை. அதுக்கடுத்து பொடியாக நறுக்கின நொங்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்ஜா விதைகள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா ஐஸ் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான சூப்பரான நொங்கு ரோஸ் மில்க் சர்பத் சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்து நொங்கு நன்னாரி சர்பத் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து நன்னாரி சிரப் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நன்னாரி சிரப்பும் நம்ம எப்படி செய்யணும்னு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். இதுலேயும் ஏற்கனவே அந்த சர்க்கரைலாம் இருக்கும், அதனால் தனியாக நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின நொங்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து சப்ஜா விதைகள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு நமக்கு ஒரு 3 நொங்கு போல் தேவைப்படும். மீதிக்கு வந்து நம்ம நல்லா ஜில்லான பால் வந்து சேர்த்துக்கலாம். ஐஸ் பால், நல்லா கட்டியான பாலாக இருந்தால் இன்னும் சுவையாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்மளோட நொங்கு நன்னாரி சர்பத் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நொங்கு பால் சர்பத் அப்படின்னும் சொல்லலாம். சுவையான நொங்கு பால் சர்பத் சூப்பராக 2 ஃப்ளேவரில் தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது வந்து ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் ஹெல்த்தியான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.